இந்த கொலை சம்பந்தமா மீண்டும் உங்களை விசாரிக்காங்க, இந்த சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றீங்க, யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களை சம்மன் கொடுத்து விசாரிச்சு ஃபர்ஸ்ட் நிச்சயமா விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் இதுல உடனடியாக அவர்களால் விசாரணை நடத்த முடியாது. என்ன காரணம் என்றால், இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. காவல்துறை உள்ளபடியே விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும். அப்படி ஃபைல் செய்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை நடத்தக்கூடாது. திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த செல்வப்பெருந்தை அவர்களோட ரோல் தெரியுன்றதுனால தான் தூக்கிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க. அதே போல வேகமாக சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இவர்கள் இந்த குற்றவாளிகள் யாரும் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவசரமாக இந்த விசாரணை முடிக்கப்பட்டு இருக்கிறது. சரியான விசாரணை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் கிரைம் பிரான்ச் ஐடி இல்லைனா சிபிஐ விசாரணைக்கு இது செல்ல வேண்டும். சென்னை மாநகர காவல்துறை இப்படி இந்த விஷயத்தை மூடி மறைக்கத்தான் முயலும். அத்தனை தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனித சமூகம் வெட்கி தலை குனியக்கூடிய அவமானகரமான தாக்குதல் என் வீட்டில் இன்று நடந்த தாக்குதல் என்பதை தமிழகத்தில் மனசாட்சி உள்ள அத்தனை தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த உணர்ந்ததன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் ஏதாவது பேசலாம், அவர் செய்யும் விமர்சனங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கூலிப்படையை ஏவி ஒருவர் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றுவது என்பது ஒரு அநாகரிகமான அவமானகரமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை தமிழகத்தின் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்ந்த காரணத்தால் தான் அவர்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்தார். என்னுடைய எதிர்கால நடவடிக்கை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியில வரும். இந்த நாளைக்குள்ள தெரிஞ்சுவிடும். நான் சொல்றேன். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.